நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆனியன்லாம் இந்த கையில் இழுக்கிறது வாங்கியிருப்பாங்க, அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது பாருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கிரேவிக்கு, சாம்பாருக்கு, பொரியலுக்கு, கோதுமை மாவு, ராகி மாவு, அடை மாவு, கம்பு மாவு, அவ்வளோதான். காளான் பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. போட்டுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பர் வந்து பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கட் பண்ண போறோம்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம அண்ணன் தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர், மினி சாப்பர், ஹவுஸ் ஹோல்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் இது. இது ஜஸ்ட் ஒன்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 2 பின் பிளக் தான். ஜஸ்ட் 2 பின் பிளக் தான். நம்ம வீட்டில் உள்ள நார்மல் பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இதை பிளக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிளேடு சுத்த ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்டீல் பிளேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. கரத்துரு எதுவுமே பிடிக்காது. இந்த பிளேடு வந்து பாத்தீங்கன்னா இது டபுள் பிளேடுன்னு சொல்லுவோம். டபுள் பிளேடுனா கீழே 2 பிளேடு, மேல 2 பிளேடு. இதை தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், வேணும்னா இந்த பிளேட் அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெஷலே அதான். அப்படி போட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல உள்ள ஒரு போட்டுருங்க. இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆனியன் கட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஆனியனை வந்து பாத்தீங்கன்னா அப்படி 4 மட்டும் கட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஒரு ஆனியனை 4 கட் பண்ணிட்டு இது உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டுட்டு மேல இந்த பிளேட் அப்படி வச்சுட்டு இதை வச்சுட்டீங்கன்னா போதும். மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கு. இதை வந்து லெஃப்ட்டா புஷ் பண்ணீங்கன்னா போதும். விட்டு விட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்துடும். இது வந்து சாம்பார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு, பொரியலுக்கு, வீட்டில் வந்து முட்டை பரோட்டா பண்றீங்க, இந்த மாதிரி வீட்டில் நிறைய ஃப்ரைட் ரைஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவ்வளவுதான். ஒரு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே வெஜிடபிள் சாப் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனியன் சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்க இதுல உங்களுக்கு எவ்வளவு பொடுசா வேணாலும், இன்னும் பொடுசா வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேடு அன்பிரேக்கபிள் பவுல் தான். கீழே போட்டா கூட உடையாது. இதை வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வாட்டர்ல ஒரு டிப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். இதுல ரொம்ப ஈஸியா வந்துடும். அதே மாதிரி பிளேடை உள்ள போட்டுருங்க சார். எந்த பொருள்னாலும் சரி. ஜஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரட் பார்க்க போறோம். கேரட் பொரியலுக்கு கேரட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொடி பொடியா கட் பண்ணிக்க வேண்டியதுல சும்மா ஒரு கேரட்டை 4 கட் பண்ணுங்க போதும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒரு கேரட்டை ரொம்ப சூப்பரா கட் பண்ணி கொடுத்துரும். கேரட் பொரியலுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். வீட்டில் வந்து டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்குக்கு போவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேரட் உள்ள போட்டுருங்க. இதை கீழே வந்து இந்த மாதிரி கேரட்லாம் போடும்போது கீழே இருக்க கண்டெய்னர் கொஞ்சம் ஒரு கையில பிடிச்சுங்க சார். சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். கேரட்டு, பீட்ரூட்டு எது இருந்தாலும் சரி பொரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேரட் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. பொரியலுக்கு நீங்களே பாருங்க, கையில் எடுத்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக பொரியலுக்கு ரெடி ஆயிருச்சு. மார்னிங்கில் வந்து குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வெட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாட்டரில் டிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வந்து பீட்ரூட் காமிக்கிறேன். அதே மாதிரி திரும்ப பிளேடு போட்டுருங்க. அதே மாதிரி அவரைக்காய் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே இதில் ஒரு 4 மட்டும் எந்த இதாக இருந்தாலும் ஒரு 4 கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க சார். அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு மேலே இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த மோட்டரை மேலே வச்சுட்டு கீழே கண்டெய்னரை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் தான் சார். ஒரு 1/4 கிலோ கேரட் கட் பண்ணோம்னா ஒரு 2 செகண்ட்ல சூப்பரா வந்துருச்சு. பீட்ரூட் பொரியலுக்கு நான் உங்களுக்கு கையில எடுத்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. பீட்ரூட்ல பொரியலுக்குலாம் அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருச்சு உங்களுக்கு. அப்படியே இந்த பவுலை வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அந்த பவுல் சும்மா வாஷபிள் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அவரைக்காய் கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் எல்லாமே உங்களுக்கு டக்கு நான் டெமோ கொடுத்துறேன். அவரைக்காயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நீங்கள் இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் ரொம்ப ஈஸியாக ஒரு 2 அவரைக்காயை அப்படியே கட் பண்ணி உள்ள போட்டு 2ஆவே போட்டுருங்க. ஒரு அவரைக்காயை எது நீங்கள் இதில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேலே இருக்க இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் சிக்கிக்கும். அதனால் இதை மட்டும் எடுத்துட்டு போடுங்க. அவ்வளோதான். ஏன்னா அவரைக்காய் வந்து பொரியலுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே டெமோ காமிக்க முடியாது. எல்லாமே ஒரு 2 டெமோ காமிச்சு கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே உள்ள போட்டுருங்க. மேலே க்ளோஸ் பண்ணிருங்க. திரும்ப அதே மாதிரி
அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி ஆயிருச்சுங்க சார். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கா, திரும்ப இன்னொரு டைம் விடுங்க, கட் பண்ணி கொடுத்துரும். அவரைக்காயிலேருந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவரைக்காயெல்லாம் கட் பண்ணுறது பொரியலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி திரும்ப அதை வாஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காளான் பிரியாணி பண்ணுவோம். காளான் பிரியாணிக்கும் அதே மாதிரி காளான் கட் பண்ணுறது. காளான் எல்லாம் அப்படி சும்மா முழு காளான் அப்படியே எடுத்துங்க. காளானுக்குலாம் ரொம்பவே ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. சும்மா அப்படி ஒரு 2 இதை போட்டுருங்க. மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்க, நம்ம மோட்டரை ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், காளான் பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி முடிச்சிருச்சு. அவ்வளோதான், காளான் பிரியாணிக்கு ரெடி. சூப்பராக வரும். காளான் கிரேவி இதில் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார் இது. அதே மாதிரி திரும்ப கண்டெய்னரை வாஷ் பண்ணிங்க. இதில் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் சொன்ன மாதிரி தான் பாவக்காயும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. இப்போ அடுத்து வந்து முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா பொரியலுக்கெல்லாம் கூட நம்ம இதிலே கட் பண்ணிக்கலாம். ஒரு முள்ளங்கி 4 கட் பண்ணிங்க. அப்படி இந்த மாதிரி அப்படியே உள்ளே போட்டுருங்க. முள்ளங்கி எல்லாம் சும்மா பொடிசாக கட் பண்ணி கொடுத்துரும். பொரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் போட்டுருங்க. போட்டுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சார், முள்ளங்கி ரெடி பொரியலுக்கு. இந்த மாதிரி முள்ளங்கி எல்லாம் வந்து பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. 5 செகண்ட் தான் சார். அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 செகண்ட்ல எல்லாமே ரெடி ஆயிடும் உங்களுக்கு. நீங்க வாஷ் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி சார். நம்ம வீட்டில் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி எல்லாம் அப்படியே இதில் போட்டுக்கலாம். அப்படியே சும்மா அப்படி உள்ள போட்டுருங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே இதுலயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி 2 கட் பண்ணி மட்டும் போட்டுருங்க இதில். அவ்வளோதான். இஞ்சி எல்லாம் சூப்பராக அப்படியே சாப்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துடும். இதேமாரி இஞ்சி டீ பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் சார், இஞ்சி டீக்கலாம் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இஞ்சியோட இது அப்படியே சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. எல்லாமே இஞ்சி டீலேருந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதில் வாஷ் பண்ணுறது அதேமாதிரி ரொம்ப ஈஸி. இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடைங்களுக்கு வாழைப்பூ பொரியல்லாம் பண்ணுவோம். அந்த டயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இந்த பவுலில் மட்டும் எண்ணெய் தடவிட்டு இந்த வாழைப்பூ வந்து இதில் நான் இன்னும் நரம்பு எடுக்கல. நீங்கள் வீட்டில் இருக்கிறது அதெல்லாமே கிளியராக எடுத்துங்க. சும்மா ஒரு டெமோவுக்கு தான் காட்டுறேன். பக்காவாக இருக்கும். இதில் வாழைப்பூ வடைக்கு அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரியல் இதெல்லாம் மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுங்க சார். மார்னிங்கில் வந்து நிறைய பண்ணாங்க பாருங்க. பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நரம்பு மட்டும்தான் மேலே இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் நல்லா ஒரு 2 செகண்ட் விட்டீங்கன்னா இன்னும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும். இந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டு போடுங்க. நீங்கள் வீட்டில் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதில் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் காட்டுறேன் சார். வீட்டில் வந்து மெயினாக கோஸ் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வீடியோவில் வந்து எல்லா காய்கறியும் காட்ட முடியாது. நீங்கள் வீட்டில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க சார். என்னென்ன காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. பிளேடை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பொடிசாக கட் பண்ணிங்க. அப்படி 4 கட் பண்ணிங்க. அப்படியே உள்ளே போட்டுருங்க. அப்படியே போட்டிங்கன்னா போதும். சூப்பராக கட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். மேலே க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை போட்டுட்டோம். அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சார். இது வந்து பெருசாக வந்துடும். இதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோசு பொரியலுக்கு ஆகட்டும், இல்லை ஃப்ரைட் ரைஸுக்கு ஆகட்டும், நூடுல்ஸ்க்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டுறேன் பாருங்க சார். சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு சார். அருமையாக இருக்குது பாருங்க. கோஸு சூப்பராக இருக்குது. எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கூட இதில் கட் பண்ணிக்கலாம் சார். காலிஃப்ளவர் கிரேவிக்கு இதுக்கெல்லாம் வந்து காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்து பிச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. இதுலேயே வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருங்க. அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். பிளேடை போட்டுட்டு காலிஃப்ளவரை அப்படியே பொடி பொடியாக வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே இதை உள்ளே போட்டுருங்க. அதுவே கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கிரேவிக்கு, சாம்பாருக்கு, பொரியலுக்கு, 65 பண்ணுறதுக்கு இதுலேயே போட்டுக்கலாம். அருமையாக கட் பண்ணிடுச்சு. அதுலேயே காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதில் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் அதே மாதிரி கீரைகள் கூட போட்டு பண்ணிக்கலாம். அதில் கீரை வந்து அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வெஜிடபிள் சாலடுக்கு பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலடுக்கு இந்த மாதிரி எல்லாமே பொடுசாக தான் கட் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் இந்த கையில் இழுக்கிறது வாங்கியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது பாருங்கள், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்பிள் வந்து சாலடுக்கு கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதை 2 கட் பண்ணிட்டேன். ஆப்பிளை வந்து அப்படி உள்ளே கட் பண்ணி மட்டும் உள்ளே போட்டுருங்க. அதுவே பொடிசாக கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அப்படி 4 கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான் சார். ஆப்பிள்லாம் அப்படியே ஃப்ரூட் சாப்பிட்றவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஆப்பிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் பாருங்க. பியூராக வந்துடும். அப்படியே அதே மாதிரி பச்சை மிளவா ஆம்லேட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் சார். இல்லை ஓகே, நான் இன்னொரு வெரைட்டி ஆஃப் மிக்சர் கூட வச்சிருக்கீங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 800 ml பவுலுங்க சார். இந்த பவுல் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பவுலுங்க சார். இது வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட இருக்கும். இதில் இது வந்து இதோட பவுல் வந்து கெப்பாசிட்டி கூட. இந்த பவுல் இது வந்து 1 லிட்டர் பவுல். இதுக்கும் அதே மாதிரி டபுள் பிளேடு தான் வரும். இதுவும் டபுள் பிளேடு, இதுவும் டபுள் பிளேடு. இது 800 ml, இது 1 லிட்டர்.
லிட்டர் பவுல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1850 ரூபா, இது 1950 ரூபா. 1900 வந்து ஒரே இதுலயே நிறைய போட்டுக்கலாம். எல்லா காய்கறியுமே கட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தக்காளியை வந்து ஒரு ரசத்துக்கு கட் பண்ணணும்னா கூட இதுல போட்டுக்கலாம். நீங்க தக்காளி, கேரட், பீட்ரூட், பச்சை மிளகா கட் பண்றது, ஆம்லெட் போட்டுக்கலாம். இதுல அடுத்தபடியா நமக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிளேடு வந்து கட் பண்றதுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா வீல் மாதிரி இருக்கும். இது வந்து கோதுமை மாவு பிணையறதுக்கு. இதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சறேன். கோதுமை மாவு, ராகி மாவு, அடை மாவு, கம்பு மாவு எல்லாமே இதுலயே பிணைஞ்சிக்கலாம் நீங்க. அதே மாதிரி இந்த இதை போட்டு இந்த பிளேட போட்டுட்டு இதுல வந்து 4 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் போட்டீங்கன்னா நட்ஸ் கட் பண்ணி கொடுத்துரும். கேக்குக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீட்ல பாயாசம், பொங்கலுக்கு போடுறதுக்கு இது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயினா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வெஜிடபிள்ஸ் நான் என்ன போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். மெயினா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதுல நீங்க நான் இதுல என்ன காமிச்சிருக்கீங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இது பேட்டரியான்லாம் கேக்குறாங்க. அதனால வந்து பவர்ல தான் வர்றது. இது இங்க பாருங்க நல்லாவே தெரியும். 2 பின் பிளக் தான், பவர்ல வர்றது. அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இந்த வெஜிடபிள் சாப்பரை பொறுத்தவரை ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரா நான் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல கருவேப்பிலை கூட கட் பண்ணிக்கலாம் சார். கருவேப்பிலை, இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா கட் பண்றது, இந்த மாதிரி கொத்தமல்லிலாம் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போட்டுக்கலாம். நீங்க இதுல வாரண்டியே நீங்க வந்து தரீங்களா? 1 இயர் கேரண்டியே தரேன் சார். ஒரு வருஷத்துல மோட்டர் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா 1 இயர்க்குள்ள நான் மாத்தி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. இங்க பாருங்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எது போட்டாலும் சரி. இது மாதிரி தான் கீரைகளும் இதே மாதிரி தான் பாருங்க அழகா கட் பண்ணி கொடுத்துருச்சு. எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேனா இதுல வந்து நட்ஸ் போடலாம்னு சொன்னீங்களே, இதுல வந்து சாக்லேட் மில்க் ஷேக் போட முடியும். சூப்பரா பண்ணலாம் சார். இதுல இது வந்து இந்த வீல் மாதிரி இருக்கு இல்லீங்களா, இதுல போட்டுருங்க, கொஞ்சோண்டு மில்க் ஊத்திருங்க, சாக்லேட் போட்டுங்க, ஒரு ஐஸ்கிரீம் போட்டுங்க, மேல க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே வச்சிட்டீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதாம் கீரை, லெஸ்ஸி பண்றது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே இதுல முடிஞ்சிடும் உங்களுக்கு. மோஸ்ட்ல போல் உங்களுக்கு எல்லா நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். பாத்தீங்கன்னாலே தெரியும். வெஜிடபிள்ஸ்ல இருந்து கேரட்ல இருந்து கேரட், கேபேஜ், பீட்ரூட், காளானு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இஞ்சி போட்டு காமிச்சிட்டேன், பீட்ரூட் போட்டு காமிச்சிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பச்சை மிளகா கூட ரொம்ப சூப்பரா கட் பண்ணும் சார். இங்க பாருங்க பச்சை மிளகாயை வந்து அப்படியே போட்டுக்கலாம். நீங்க ஒரு பச்சை மிளகாய் எடுங்க, இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே உள்ள போட்டுட்டீங்கன்னா போதும். பச்சை மிளகா ரொம்ப காட்டமா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாருங்க பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே ரெண்டா கட் பண்ணி கூட நீங்க இதுல உள்ள போட்டுக்கலாம். எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் போடுங்க. பட் இதுல வந்து என்னன்னா ஆஃப் பவுலுக்கு மட்டும் போடுங்க சார். ஃபுல் பவுல் போடாதீங்க. நீங்க அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேல க்ளோஸ் பண்ணிருங்க. பச்சை மிளகாயை சூப்பரா கட் பண்ணி போடுங்க. பாருங்க பச்சை மிளகா அருமையா கட் பண்ணிடு. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் செம்மையா இருக்கு. இது அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு பொரியலே பண்ணிடலாம். நம்ம அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இது இல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோதுமை மாவு இதுல நான் போட்டு காமிச்சிடறேன் சார். கோதுமை மாவு வந்து சூப்பரா வந்துடும். இதுல அதையும் நான் உங்கள்கிட்ட ஒரு டெமோ காமிச்சிடறேன். இதுல வந்து கோதுமை மாவு வந்து சூப்பரா பிணைஞ்சிக்கலாம் சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல பாதி பவுல் தான் கோதுமை மாவு போடணும். இந்த வீல் ஃபர்ஸ்ட் போட்டுங்க, கொஞ்சோண்டு கோதுமை மாவு கொட்டிடுங்க உள்ள. இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும். இதுல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கோதுமை மாவு போட்டுருங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டீங்கன்னா ஒரு டயத்துக்கு ஒரு 3 or 4 உருண்டை பண்ணிக்கலாம். அதுல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு சால்ட் வேணுமோ சால்ட் ஆட் பண்ணிங்க கொஞ்சமா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றீங்க, சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியே ஊத்தாம ஒரு தடவை விட்டுட்டீங்கன்னா மாவு வந்து உப்பு எல்லா பக்கமும் ஏறிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுங்க. இங்க வர கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணீங்க. நிறைய ஒரே டைம்ல நிறைய ஊத்திர வேண்டாம். அப்புறமா வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோம் நம்ம. அடுத்தது லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம். இப்போ வந்துட்டிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கோதுமை மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான் இது. இப்போ அடுத்தது நம்ம எண்ணெயும் தண்ணி ஊற்றிட்டோம்னா கோதுமை மாவு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான் இப்பயே பிணைஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் லைட்டாக அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் கோதுமை மாவு சூப்பராக பிணைஞ்சிருச்சு. அவ்வளோதான் இங்கே பாருங்கள் சூப்பராக கோதுமை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கோதுமை மாவு ரெடி. இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கையிலேயே ஒட்டில் நீங்கள் பார்த்தானே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல பதத்தில் நல்ல கோதுமை மாவு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. சூப்பராக வந்துடும். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு உருண்டை சப்பாத்திக்கு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2, இதில் 3 சப்பாத்திக்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா ஒரு டயத்துக்கு 5 சப்பாத்திக்கு இதில் வந்து நீங்கள் மாவு உருண்டை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்க இருக்கிற காய்கறிகள்லாம் வந்து டைம் வந்து வீடியோவில் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் இவ்வளவு தூரம் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க வேணும்னா நிறைய காய்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாவே எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா கேரட், பீட்ரூட், கோஸ், ஆனியன் எல்லாமே பண்ணிக்கலாம். மெயினா மார்னிங்ல வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறவங்க அந்த டயத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வயசானவங்க, லேடிஸுங்க இது வந்து கிச்சன்ல கூட இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர் கேரண்டி கொடுத்துறோம். இதுல 2 வேரியன்ட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து இதுவுமே டபுள் பிளேடு, இதுவும் டபுள் பிளேடு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 1850 800 ml. இது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பவுல் 1950 சார். ரெண்டுக்குமே மோட்டருக்கு 1 இயர் கேரண்டி கொடுத்துருக்கோம். மேல ரெட் கலர் பட்டன் இருக்கும். இப்போ நீங்க ஆர்டர் பண்ணும்போது என்ன சொல்றீங்கன்னா இது வந்து 800 ml பவுல், இது 1 லிட்டர் பவுல் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ரேட் வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சார். அவ்வளவுதான். இதுல வந்து பக்காவா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த ஆனியன் கையில சாப் பண்றதெல்லாம் வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் வச்சிருக்கவங்க, மினி ஹோட்டல் வச்சிருக்கவங்க, அதே மாதிரி இந்த மாதிரி தோசை கார்னர் வச்சிருக்கவங்க, சம்சா கடை, வடை கடை வச்சிருக்கவங்க, அவங்களுக்கு கூட இது எல்லாமே யூஸ் ஆகும். எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது டெலிவரி எல்லாம் எப்படின்னா சார் இது வந்து தமிழ்நாடு பூரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் சார். இது வந்து 1 இயர் கேரண்டியோட பண்ணி கொடுத்துறோம். இப்போ நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி கேரளா அதுக்கு மட்டும் தான் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள எல்லாமே கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். நம்ம எந்த ஊரா இருந்தாலும் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அருமையான ஒரு சாப்பரை வந்து உங்களுக்கு காமிச்சோம். உங்களுக்கு வந்து ஈஸியா வெஜிடபிள் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமா கட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப நிறையவே வந்து டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். இப்போ காலையில வந்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமா குக் பண்ணி சமைக்கணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கட்டர் வச்சுட்டு ஈஸியா கட் பண்ணிட்டு உடனே சமைச்சிட்டு நீங்க வேலைக்கு போயிடலாம். இந்த சாப்பர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் சாப்பர்ல வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் மோட்டர் போட்டு தராங்க. ஸோ கோயம்புத்தூர் மோட்டர்னாலே ஃபேமஸ், அது எல்லாருமே வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி ஒரு அருமையான வெஜிடபிள் கட்டர் வேணும்னா இவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் நான் கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெளி கடையிலாம் கண்டிப்பா கிடைக்காது. நீங்க வந்து மேனுஃபேக்சர் கிட்டே வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தரமா குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு வந்து கேரண்டியும் கொடுத்துருக்காங்க. நானும் நேரில் பார்த்தா அவ்வளோ அருமையா இருக்கு. உங்களுக்கு வந்து பிரைஸ்லாம் வந்து அவ்வளோ அஃபோர்டபுளா இருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஃப்ரீ பார்த்துக்கோங்க. இவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் இருக்கு, நம்ம திருச்சியிலையும் இருக்கு. உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அட்ரஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.